ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோட் 37 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த மொசாலியமுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த இடத்துல அந்த மொசாலியமோட கார்டியனை ஹனாகி அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். நான் தான் இந்த ஷேனுக்கு ஒரு கார்டியன் மாதிரி, என்ன நீங்க ஹனாகி அப்படின்னு சொல்லலாம். என்னது கார்டியனா? அதாவது இப்படி சொல்லலாம், நான் தான் இந்த இடத்த பார்த்துப்பேன். எங்களோட ஃபேமிலி தான் பாரம்பரியமா இதை பார்த்துனது. இவன் நான் கீழே வாழ்றதுக்குன்னு எனக்குன்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவே இருக்கு. சிம்பிளா சொன்னா இந்த டெம்பிளுக்கு நான் தான் மாங்க மாதிரி என்னோட வேலை கிளீனிங்கு, இங்க வர விசிட்டரை கிரீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பாரு, அங்க ஒரு வித்தியாசமான லைட்டும் அப்படியே வருது. அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரியே நீயும் வந்திருக்க. நீதான் கனாகி மினாட்டோ தானே? என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அட, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னை உன்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையோ? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது கீழே இருக்கிற அந்த லைப்ரரியில நம்ம ஜாலியா விளையாடுவோம். அட ரூய், இது நீயா? எனக்கு இப்பதான் புரியுது எதனால உன்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னு. நான் அந்த டைம்ல நான் ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன். இப்போ நான் போடல. அப்போனா நீ தான் இந்த இடத்த பாத்துக்கிறிய. இப்போ உன்னோட அப்பாக்கு என்னாச்சு? ஆனா அதை பத்தி கேட்கும் போது அப்படியே அவன் பேச்ச மாத்திடுறான். நம்ம அப்புறமா அதை பத்தி பேசலாம். சரி, எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. ஏன்னா இது உள்ளதான் நீங்க தேடி வந்த அந்த டெலிபோர்டேஷனுக்கான டிவைஸும் இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கீழே வரைக்கும் கைட் பண்றேன். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. பசங்களா, லைப்ரரியில பார்த்து ஓடுங்க, இங்க ஓடக்கூடாது தெரியும்ல. அட என்னை மன்னிச்சிருங்க. அட என்ன அப்பா, நீங்க ஓடக்கூடாதுன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? அதுக்கப்புறம் மினாட்டோ என்னை எப்படி பிடிப்பான்? ஆனா மினாட்டோ, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையனா இருக்க. விஷயத்த சொன்னோன்னு நீ புரிஞ்சுக்கின. ஆனா ரூய், இது ஒன்னும் உன்னோட பிளே கிரவுண்ட் இல்ல. ஜாலியா ஃபன்னாலாம் இங்க பண்ணக்கூடாது. அங்க இதுக்கப்புறம் தான் கிரஸ்ட் ஆஃப் நத்திங்னஸ் பத்தி அவர் இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் பழைய ஃபவுண்டர்ஸ் இவங்கள பத்திலாம் அவங்க அப்பா மூலமா நிறையவே தெரிய வந்திருக்கும். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. ரோய் அப்படியே கீழே போகும்போதே அவன் சொல்றான், என்னோட அப்பா இறந்து போய் இப்பதான் ரீசெண்டா ஒரு மாசமோ ஏதோ இருக்கும். அதுவும் எப்படின்னு தெரியுமா? அந்த மாஸ்டர்ஸ் எப்போ அப்பியர் ஆச்சோ அந்த மாஸ்டரா அவரு தடுக்க போனாரு. அந்த இடத்துல அவர் இறந்து போனதுதான் மிச்சம். அன்னைக்கு என்னால எதுவுமே அங்க பண்ண முடியல. இது கேட்கும் போது ரைனுக்கும் புரியுது. இது அதே நாள் தான் அன்னைக்கு தான் நம்ம மினாட்டோட மாருக்கும் அப்பியர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நத்திங்னஸ் அதுல அப்சர்வ் ஆயிருக்கும் போது அங்க நிறையவே மாஸ்டர்ஸ் அதை சென்ஸ் பண்ணிருக்கோம். இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி வரும்போது இவரு நடுவுல மாட்டிக்கினாரு. அப்போனா இவங்க அப்பா இறந்து போனதுக்கு ஒரு காரணம் அது நானா? இப்படி இவன் யோசிக்கும் போது அங்க ரோயோ சொல்றான், ஹேய், நீ அது உன்னோட தப்பு அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிளஸ்டர்ஸ் அதுங்க தான். அதனால அதை பத்தி ஒன்றும் நீ கவலைப்பட வேணாம். அதனாலேயே என்னவோ தெரியல, என்னோட பர்சனாலிட்டியும் இப்படி மாறி இருக்கு. ரொம்ப காமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன். இப்போ பாரு, நம்ம ஃபைனலி இந்த இடத்துக்கும் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இதுதான் இந்த ஷெயினோட ஒரு பாட்டமான பகுதி. அதாவது நீ சொல்றபடி பார்த்தா ஆமா அதே தான். இதுதான் ஏன்ஷியன் டோம்ல போட்டிருக்க அதே டெலிபோர்டேஷன் சர்க்கிள். இது மூலமா நீங்க நினைக்கிற அந்த இடத்துக்கு உங்களால போக முடியும். சிம்பிளா இந்த வாய்டை பத்தி சொன்னா உன்னோட ஆன்சஸ்டர்ஸ் தான் மினாட்டோ. உள்ளுக்குள்ள எல்லாருமே தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அங்க என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. அங்க ஹனாகியும் சொல்றான், நீங்க ஜஸ்ட் உள்ள போய் நிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் தன்னால ஆக்டிவேட் ஆயிடும். உங்களால அந்த இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி என் கிட்ட எந்த விதமான பவர்ஸும் இல்ல. நான் ஒரு அவிக்னர் இல்ல. ஸோ என்னால உங்க கூட வர முடியாது. கவலைப்படாத, நான் போறேன். அந்த இடத்துல ஹீரோ போகும்போது, மினாட்டோ ஒரே ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். உனக்கு தெரியுமா, நீ கொல்ல போற அந்த பர்சன் அவன் தான் எங்க அப்பாவை கொன்னான். அதனால தயவு செஞ்சு எனக்காக ஒரு ஃபேவரை பண்ண முடியுமா? அதாவது என்னோட ஆசை என்னன்னா, எங்க அப்பாவை கொண்ட அந்த படுப்பாவையே நீ கொல்லாம விடக்கூடாது. அவனை கொன்னே ஆகணும். ஏன்னா என் கிட்ட இருந்து என்னோட அப்பாவை அவன் தனியா பிச்சுட்டான். அதனால மினாட்டோ, அன்பார்ச்சுனேட்லி என்னால அங்க சண்டையிட முடியாது. அதனால மினாட்டோ, தயவு செஞ்சு உன்னோட உதவி எனக்கு தேவை. என்னால இப்போதைக்கு உன்னை தான் நம்ப முடியும். தயவு செஞ்சு உதவி பண்ணு மினாட்டோ. ரூய், நீ கவலைப்பட வேணாம். என்ன ஆனாலும் நான் அந்த ரிவெஞ்சை கொடுக்காம விட மாட்டேன். நீ என்ன நம்பு. உங்க அப்பாவை கொண்ட அந்த ஆளுங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். அதனால உன்னை அள வச்ச ஒரு பர்சனையும் நான் விடாம கொள்றேன். சரி, எல்லாருமே போறதுக்கு தயாரா? அவ்வளவுதான், நம்ம போறோம். வேற ஒரு உலகத்தை காப்பாத்துறோம். இந்த சைடு ரூய்க்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவங்களும் அங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. அங்க போகும்போது நம்மளுக்கு மனசு முழுக்க ஏகப்பட்ட விஷயம் அந்த வித்தியாசமான கிரியேச்சர் நட்டாஷாவோட கிங்டமையும் அங்க இருக்கிற மக்களை ஒண்டிக்குள்ள, முக்கியமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பாவை கொண்டதோ அதுதான். அதுக்காக நான் அதை விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க யோசிச்ச மாதிரி ஒன்றும் அந்த இடம் இல்லவே இல்லை. ஏன்னா நட்டாஷாவோட மெமரிஸ்ல பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும்.
ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கு. எந்த இடத்த பார்த்தாலும் அழிவா இருக்கு. எல்லா இடத்துலயும் அங்க டவர்ஸ் வந்து இருக்கு. கேசலுக்கு மேலேயும் ஒரு மிகப்பெரிய கிளஸ்டர் இருக்கும். அங்க கிளாடு நட்டாஷா இதை பார்த்து இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவங்க சுத்தமா யோசிக்கல இந்த இடம் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்னு. அங்க இதெல்லாம் பார்க்கும்போது டவர்ஸ் அந்த காலத்துல வந்திருக்கும்ல, இப்போ என்னென்ன ஆயிருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியுது. ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோன்னே இன்னமும் அவங்க கொந்தளிச்சு போறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் திரும்ப அங்க ஏற்படுது. அங்க அக்கினை கீழே பாக்குறா. நல்லா கீழே பாருங்க, அங்க உடைஞ்சு போன வால்ஸ் இருக்கு. இங்க சில பல சர்வைவர்ஸ் அவங்க வந்து இன்னமும் மிச்சம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கிளஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்ச சில பல ஆளுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள நம்ம யூ வந்து கத்துறான். அப்படியே கொஞ்சம் சைட்ல பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் படு வேகமா வருது. அது கிளஸ்டர் தான், அதுவும் செம்ம வேகமா வருமா. அங்க நதாஷா இதை பார்த்தோன்னே அப்படியே ஓடி போறா. அங்க கனாகியோட ஸ்குவாடும் ரெடி ஆகுது. இந்த சைடு இது எதுவுமே தெரியாம மக்களும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே லைன் அப் ஆகுங்க. நம்ம கிட்ட உணவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதனால மன்னிச்சிருங்க பசங்களா, உங்களுக்கு எவ்வளவுதான். ஆனா அம்மா எனக்கு இன்னமும் வேணும். அட மன்னிச்சிருக்கண்ணா, எனக்கு கொடுக்கணும்னு ஆசைதான், இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே. இந்த மாதிரி டைம்ல பிரின்சஸ் ஒண்டி திரும்ப வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அங்க இப்படி அவங்க யோசிக்கும் போது அங்க மேல பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு பர்சன் கத்துறான். பார்த்தா நம்ம நட்டாஷா தான். நட்டாஷாவும் அவங்க சொல்றா, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப வருஷம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டனும், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நிலைமையிலையும் பிரின்சஸை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரின்சஸ் நட்டாஷா ஹைனஸ் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு அப்பயே தெரியும், எங்களை விட்டு ஓடி போகலாம் நீங்க வாய்ப்பே இல்லை, நாங்க யோசிச்ச மாதிரியே திரும்பவும் நீங்க வந்திருக்கீங்க, பிரின்சஸ் வாழுக அப்படின்னு அவங்க கத்துறாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது நட்டாஷாக்கா அப்படியே கண்ணீரா வருது. ஏன்னா அந்த டைம்ல வேற வழி இல்லாம தான் விட்டு போனாங்க, அதுவும் இவங்களுக்காக தான். ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா, எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. இப்போ இந்த அளவுக்கு டைம் போயும் இவங்களோட நம்பிக்கை பிரின்சஸ் மேல இருக்கல. அதெல்லாம் நினைச்சு கிளாடுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பிரின்சஸும் பயங்கரமா கத்துறாங்க, மக்களே எதுவும் ஆகாது உங்களுக்கு, இனிமே எல்லா விஷயமும் சரியாயிடும், நான் அதுக்காக தான் எங்களோட டீமை கொண்டு வந்திருக்கேன், இது விஷயத்த எங்களோட டீம் பார்த்துக்கோ. பின்னாடியே ஒரு மிகப்பெரிய கிளஸ்டர் அப்படியே முழுங்கலான்னு வரும். அங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க, அவ்வளவுதான் பிரின்சஸோட கதை முடிஞ்சதுன்னு. ஆனா அதுக்குள்ள அங்க கரெக்டான டைம்ல அக்கீனாவும் நம்ம யூவும் அவங்க 2 பேரோட ஸ்கில் அங்க பயன்படுத்துறாங்க. ஹனடா டெலிபோர்ட் ஆகி பயங்கரமா அடிக்கிறான். அங்க ஹனடா ஒண்டி இல்ல, எல்லாருமே அட்ட டைம்ல டெலிபோர்ட் ஆகி ஒட்டு மொத்தமா அதோட கதையை முடிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நான் சொன்ன அந்த ஆளுங்க அவங்க இவங்க தான் நம்ம எல்லாரையுமே காப்பாத்த போறாங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அக்கானியும் அதுதான் சொல்றா, நம்ம தான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம், இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு சைட்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகும். புது எனிமி வந்துட்டான். அங்க கிளாடோ நட்டாஷாவும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட பிரதர் நீங்களா? இல்ல இதுக்கு வாய்ப்பில்ல. ஆமா சிஸ்டர், நான் ஒண்டி இல்ல, அம்மா அப்பா எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க, அதனால கேசலுக்கு வா, என்ன மாதிரி ஆயிடு. இந்த பையனோட பேரு மிக்கேலு, நம்ம நட்டாஷாவோட அண்ணன் தான். இப்படி அண்ணன் இப்படி மாறி இருக்கிறதோட எங்கே இந்த எபிசோட முடியுது. மிக்கேலோட நிலைமை ஒண்டிதான் இப்படி இருக்கான்னு கேட்ட கிடையாது. நட்டாஷாவோட அப்பா அம்மா எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கள எப்படி காப்பாற்ற போறாங்க எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். முக்கியமா இங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருக்கு, டவர்ஸும் இருக்கு, எப்படி நம்மளால வந்து தடுப்பான் எல்லாத்துக்கான பதிலையும் கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். வீடியோக்கு லைக்கை போடாம பாக்குறவங்க தயவு செஞ்சு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இன்னமும் ஒரு 5-6 எபிசோட் தான் இருக்கு, சீக்கிரமாவே நம்ம முடிச்சிடலாம். பொது மான்வா ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாய்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியலாம், அதுக்கு காரணம் ஹெவியாக கோல்டு அதான். சரி ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.